ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்திலேயே பெரிய டிடெக்டிவ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஷெர்லாக் ஹோம் தான். ஆனா அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? டிடெக்டிவ் வேலை எல்லாமே பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஐ எம் அ டிடெக்டிவ் அப்படின்னு ஜெயிச்சு காட்டின ஒரு பொண்ணோட கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவ பேர் தான் எலெனா ஹோம்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல லெவனா எல்லாரையுமே பயங்கரமா மிரட்டின மில்லி பாபி பிரவுன் தான் இந்த படத்துல எலெனாவா பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பாங்க. ஷெர்லாக் ஹோம்க்கு தம்பி இருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அதுதான் நம்ம எலெனா. வீட்டை விட்டு காணாம போன அவங்க அம்மாவை தேடி ஒரு பயணம். இது எப்படி ஒரு பெரிய மிஸ்டரியை சால்வ் பண்றா, இதுல அவளுக்கு என்னென்ன மாதிரியான அட்வென்ச்சர் கிடைச்சது அப்படின்றத நமக்கு ரொம்பவே விறுவிறுப்பா சொன்ன ஒரு படம் தான் எலெனா ஹோம்ஸ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் எலெனாவை தான் காட்டுறாங்க. அவ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ரொம்ப ஃபாஸ்டா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்படியே கேமரா பார்த்து பேசுறா, நான் தான் எனோலா, என்னுடைய பேரை திருப்பி போட்டா அலோன் அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வேர்ட்ஸ் கேம்ல ரொம்பவே பிரில்லியன்ட், அவங்களுக்கு அதுதான் பயங்கரமான ஒரு கேம். எங்க அம்மா பேசுற எல்லா வார்த்தையிலுமே ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். சோ நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா தவறிட்டாரு. சோ அதுக்கப்புறம் எங்க ரெண்டு அண்ணனுங்களும் கொஞ்சம் வளர்ந்ததும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்காக ஒரு திசைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மா மட்டும்தான். சோ எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா நார்மலான ஒரு அம்மாவே கிடையாது, பயங்கரமான ஒரு பிரில்லியன்ட். அது மட்டும் இல்லாம என்ன வெளி உலகத்தை அறிமுகப்படுத்தாமையே என் உள்ளே வச்சு வளர்த்துட்டாங்க. பட் எனக்கான எந்த ஒரு விஷயத்திலயுமே அவங்க குறைய வச்சது இல்லை. என்னுடைய படிப்பாகட்டும், என்னுடைய மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாத்துலயுமே எங்க அம்மா என்ன ரொம்பவே ஸ்பெஷலா தான் வச்சிருந்தாங்க. ஒரு லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்ஸையுமே எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்னதான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியாம தான் பண்ணுவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த பொண்ணுங்களை எல்லாருமே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ரகசிய மீட்டிங் நடத்துறது. இப்படி என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அப்படின்னா என்னுடைய 16வது பிறந்த நாள் வரைக்கும். கரெக்டா என்னுடைய 16th பர்த்டே அன்னைக்கு எங்க அம்மா காணாம போயிட்டாங்க. நான் ஒரு இடத்துல மூலையில உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருக்கும் போதுதான் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க என்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது எங்க அம்மா இவங்க கிட்ட கொடுத்ததாகவும் இது கரெக்டா என் பர்த்டே அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா கலர்ஸும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு சமகாண்டு, இது ஒரு கிஃப்ட்னு இதை போய் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிட்டு சைக்கிள்ல இருந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்ப திரும்பவும் கீழே விழுந்து வாரிட்டேன். இப்ப நான் இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்கேன்னா எங்க அண்ணனுங்க 2 பேரும் என்னை பாக்கிறதுக்காக வராங்க. கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நான் பாக்குறேன் அப்படின்றதுனால. ஃபர்ஸ்ட் அண்ணன் பேரு மைக்ராஃப்ட், இன்னொரு அண்ணாரோட பேரு ஷெர்லாக் ஹோம்ஸ். இப்ப முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்களே இவங்கதான் என்னுடைய அண்ணனுங்க. அடடா என்ன கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, நான் இங்க இருக்கேன்னு கூட பார்க்காம போயிட்டாங்களே, நம்மளே உங்களை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணனுங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. அண்ணன் பார்த்ததும் சமகாண்டா அவரு, என்ன நீ இவ்வளவு அழுக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெண்டாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்ச பண்ணியே தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினை அவருக்கு கொஞ்சம் லைட்டா பிடிச்சிருக்கு. அப்படியே வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் அண்ணன் பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டாரு. வீட்டை என்ன இப்படி குப்பை மேடு மாதிரி வச்சிருக்கீங்க, இது பார்க்க வீடு மாதிரி இருக்கா, குப்பை தொட்டி மாதிரி இருக்கு, என்னதான் உங்க அம்மா உன்னை வளர்த்திருக்காங்க, ட்ரெஸ் பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பிடிச்சி கத்துன்னு கத்துறாரு. இவன் இப்படிதான் கத்துனாலுமே ஷெர்லாக் ஹோம் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே நல்லபடியா தான் பேசுறாரு, பழகுறாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஷெர்லாக் ஹோம் ஒரு பூவை பாக்குறாரு, கிறிசாந்தமம்ஸ் அப்படின்னு ஒரு பூவை பாக்குறாரு. இந்த பூ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பூ போல. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கம் ஒரு அண்ணன் அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர காண்டாவது. அங்க நின்னுட்டு இது எங்க அம்மாவுடைய பர்சனல் ஸ்பேஸ், இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது, கொஞ்சம் வெளில வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம ஷெர்லாக்கும் ஒவ்வொரு பொருளையும் தொட்டு என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த பக்கம் அந்த பெரிய அண்ணன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்சி முடிச்சு கத்திட்டு இருப்பாரு. அதை பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் எல்லாம் ப்ராப்பரா கிடைச்சதான்னு தெரியல, எப்படி சுத்திட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே கத்திட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனுக்கு செம காண்டாகி, அதெல்லாம் எங்க அம்மா எனக்கு நல்லாதான் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்ஸையுமே என்ன படிக்க வச்சிருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்கும்போது ஷெர்லாக் ஹோம்க்கு தெரியுது, ஓகே நம்ம தங்கச்சிக்கு ஒரு அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு அது பெருசா புரியல. சரி அப்படியே கட் பண்ணி 2 அண்ணனுங்களும் தனியா என்ன பேசிட்டு இருக்காங்க. சோ மைக்ராஃப்ட் சொல்லுவான், இந்த மாதிரி அவ ஒழுங்காவே வளரல, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எப்படி இருக்கணும்ன்றது கூட அவளுக்கு தெரியல, கொஞ்சம் அடக்கம் எதுவுமே அவளுக்கு சொல்லி கொடுக்கல. சோ நம்ம வேலையை பிரிச்சுக்கலாம், அம்மாவை தேடுற வேலையை நீ பாத்துக்கோ, தங்கச்சி பாத்துக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு டீச்சர் சிட்டில இருந்து வராங்க. இவங்க பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு டீச்சர். இவங்களுக்கும் தனியா ஸ்கூல் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் பொண்ணுங்க எப்படி சிரிக்கணும், எப்படி இருக்கணும்ன்றது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை அளந்து பாத்துட்டு இருக்காங்க. இடுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, அதுக்கு நீ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடும். இடுப்பு சின்னதா இருக்குன்னா இடுப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு, நடக்கிறதுக்கு தானே, அதுக்கு இருந்தா போதாது, அது எதுக்கு நம்ம பெருசு பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு ஓவர் நெக்லாம் பேசுவா. இவ இப்படி பேசுறது கேட்டு அந்த அம்மாக்கும் பொலின்னு ஒண்ணு வச்சிடறாங்க. இதுல கடுப்பாய் நம்ம ஹீரோயின் அண்ணன் கிட்ட எனக்கு இந்த ஸ்கூல்லாம் வேணாம், நான் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன், நான் பொறுப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. பட் அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். உங்க அம்மா ஒழுங்கா வளர்க்கலதா, அதனாலதான் இப்படி நைட் ட்ரெஸ்ஸோட எங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஷெர்லாக் ஹோம் கிட்ட நீயாச்சும் கொஞ்சம் சொல்றதை
கேக்குறியா, அவன் என்ன பாத்துக்க வேண்டாம், அவன் அம்மாவை கண்டுபிடிக்கட்டும், நீ என்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பட் ஷெர்லாக் ஹோமால எதுவுமே அங்க பண்ண முடியாது. ஏன்னா நாங்க ஆல்ரெடி நாங்க பேசி வச்சுட்டோமா, உன்னை அவன் தான் பாத்துக்கணும், நான் அம்மாவை தேடுற வேலையில தான் இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. கரெக்டா அந்த டைமுக்கு அந்த டீச்சரும் வந்துடுறாங்க. நாளையில இருந்து போன நான் கொண்டு வந்து விட்டுறேன், இப்ப நீங்க போலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் சோகமா மரத்து மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஷெர்லாக் ஹோம் என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஷெர்லாக் ஹோம் சொல்வாரு, நீ சின்ன வயசுல எப்படி இருப்ப தெரியுமா, ஒரு குட்டி எலியை வச்சுட்டு அது கூட விளையாடிட்டு இருப்ப, ட்ரௌஸ் கூட போடாம அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுட்டு இருப்பா. சரி நீ என்னதான் வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. பெரிய அண்ணனதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவா. நல்லாதான் வரைஞ்சிருக்க, நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் நீங்க எங்களை விட்டுட்டு போனீங்க, ஏன் அதுக்கப்புறம் எங்களை பார்க்கவே நீங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லுவாரு, நாங்க எங்களுடைய லைஃபை பாத்துக்க ஆரம்பிச்சிட்டோம், சோ அதனாலதான் உன்னை பார்க்க வரல, உனக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் வரும், அது போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அம்மா ரொம்பவே பிரில்லியன்ட், அவங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே அதுல காரணம் இருக்கும், நமக்கு ஒரு விஷயம் அவங்க செய்யறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட், உடனே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த டைம் பார்க்கும்போது அதுல ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு, அது நம்ம ஹீரோயின் கண்டுக்கப்படுது. அதுல அலோன் அப்படின்னு எழுதிருக்கு. அலோன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான், எலனோ. அப்படியே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே திருப்பி போட்டு பாக்குறாங்க. இவங்க அம்மா தான் வேர்ட்ஸ் கேம்ல பயங்கர ஜெயித்தாச்சு. சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே திருப்பி போட்டு பாக்குறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது, கிறிஸ்டாந்தமஸ். இது நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பூ. சரி அந்த ஃபிளவர் பாட்ல செக் பண்ணி பார்க்கலாம், ஃபிளவர் பாட்ல செக் பண்ணி பார்த்தா அதுல எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுது. மை கிறிஸ்டாந்தமஸ்னு போட்டிருக்கோம், ஒருவேளை அம்மா வரைஞ்ச அந்த பூவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்ச டிராயிங்க்கு பின்னாடி பார்த்தா அதுல ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு கிடைக்கும் அவளுக்கு. அது உள்ள பார்த்தா கொஞ்சம் காசும் ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர்ல நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. சோ இது என்னன்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஒண்ணு நீ உனக்கான விஷயத்த நீயே சூஸ் பண்ணிக்கணும், இல்ல அப்படின்னா அது மத்தவங்க கையில கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப அவ யோசிச்சு பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம வழியை நம்மளே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை தேடி போறாங்க. சோ அதனால ஷெர்லாக்கோட அட்ரஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம போற வழியை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திசை மாத்திரத்துக்காக வேற ஒரு இடத்துல சைக்கிளை போட்டுறாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறினா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேஷன் ட்ரெயின் ஏறுறாங்க. இது எல்லாமே சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கண்டுபிடிக்கிறத லேட் பண்ணும் அப்படின்றதுக்காக. சரி அந்த ட்ரெயின்ல ஏறி உட்காரலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சுத்தி வேற சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அவங்களுக்கு அது புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. ராஜபரம்பரை சேர்ந்தவங்க எல்லாம் ட்ரெயின்ல யாரையோ தேடிட்டு இருக்காங்க. யாரை தேடுறாங்கன்னு பார்த்தா அந்த நாட்டோடைய இளவரசனை தான். பட் அவர் கடைசி வரைக்கும் அந்த ட்ரெயின்ல கிடைக்கல அப்படின்றதுனால ட்ரெயினுமே மூவ் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, அந்த ட்ரெயின்ல ஒருத்தர் ஏறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ சிக்னல் கொடுக்குற மாதிரி கேப் எல்லாம் டச் பண்ணி காட்டுறாரு. அப்படியே கட் பண்ண நம்ம மைக்ராஃப்ட் தான். என்னன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் ரிமூவ் பண்ணி பார்த்தா அங்க என்னோலாக்கு பதிலாக ஒரு பொம்மை தான் இருக்கு. அவ வரைஞ்சு வச்சிருந்து அந்த டிராயிங்கும் சேர்த்து அதை பார்த்தும் சமகாண்ட அவர் வருது. இந்த பக்கம் நம்ம என்னோலாவை தான் காட்டுறாங்க. அவங்க கம்பார்ட்மெண்ட்ல அவங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடான்னு அந்த பேகை பார்த்தா அந்த பேக் கிழிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஆள் பொத்துன்னு கீழே விழுறாரு. யாருன்னு பார்த்தா இவன் தான் அந்த இளவரசனா இருப்பான். இவனை தேடிதான் எல்லாருமே வந்திருப்பாங்க. இவன் தான் ஹீரோ நம்ம ஸ்டோரியோடைய. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் பார்த்து கேக்குறாங்க, ஏன்னா நீ பையன் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்ப இங்க இருந்து இடத்த காலி பண்ணி ஃபர்ஸ்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை விரட்டுறதுக்காகவே குறியா இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோ இன்ட்ரோ ஆயிக்கிறாரு, நான் தான் இந்த நாட்டோட இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ யாரை வேணா இருந்துட்டு போ சாமி, ஏன்னா என்ன தயவு பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே அதான் ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் நம்மள யாருமே எதுவும் பண்ண முடியாது, நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உன்னை தேடி ஆல்ரெடி ஒருத்தங்க ஏறிட்டு இருக்காங்க, அவ எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நீ இந்த இடத்த காலி பண்றது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா. அது கேட்கும் போது நீ ஏன் இப்படி பண்ற, எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும், சரி இப்ப நீ போறியா நான் போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாய் அங்கிருந்து வெளில வந்துடுறாங்க. அங்கிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள அந்த தொப்பி போட்டவன் உள்ள போறான். இவன் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு இவனை காப்பாத்தணும், இல்லன்னா நம்ம இவனை கண்டுக்காம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா சொன்னது எல்லாமே மண்டைக்குள்ள ஒன்ஸ் கிளான்ஸ் வந்து போகுது. சரி போய் தொலைது, இவனை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்கிருந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ட்ரெயினுக்கு மேல ஏறி நிற்கிறாங்க. இங்க இருந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு குதிச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் கால்குலேஷன் எல்லாம் பண்ணி அந்த ட்ரெயின் மேல இருந்து குதிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது இவங்க ரெண்டு பேருமே போக வேண்டிய இடம் லண்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம ஷெர்லாக்கும் அவன் எங்க போயிருப்பான் அப்படின்றதுக்காக வீடு ஃபுல்லா அலசி ஆரஞ்சிட்டு இருக்காரு. அவரும் அந்த பெயிண்டிங் தான் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா அந்த வீட்டோட சர்வெண்ட் வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமான பிரில்லியன்ட், ஆனா அவள் வெளியே உலகத்து வரைக்கும் அவ பார்த்தே இல்ல, உங்களுடைய அன்பெல்லாம் தான் அவ ரொம்பவே மிஸ் பண்றா, அதெல்லாம் தான் அவளுக்கு தேவைப்படுது இந்த டைம்ல, அவ உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் தான் எதிர்பார்க்கறா, நீங்க தான் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷெர்லாக் சொல்வாரு, இல்ல அவளுடைய அண்ணாவுடைய பொறுப்புலதான் இப்போதைக்கு அவ இருக்கா, என்னால அவளை தேட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணா அவளை பொறுப்பா பாத்துக்க மாட்டாரு, ரெண்டாவது அண்ணனா இருக்கிற உங்களாலதான் இது கண்டிப்பா முடியும், கொஞ்சம் அவளை தேடுங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை திட்டிகிட்டே நடந்து வர, உன்னாலதான் என் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா
பயங்கரமா கத்திக்கிட்டே வரா. அம்மா நீ நீ இப்ப என்ன, உன் பேர் என்ன, அது கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. என் பேரு எனலா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்றா. அது ஓம்ஸா, நீ ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபேமிலி சேர்ந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா அதெல்லாம் நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுற. இப்ப நான் சொன்னதையும் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இந்த மாதிரி ஒரு முட்டல் கூட எல்லாம் என்னால டிராவலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் கத்திக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இதுல கொஞ்சம் காண்டாயிரா நம்ம ஹீரோ. யாரு முட்டாள், நான்லாம் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி எனக்கு பசிக்குது, நைட் டைம் நம்ம எங்க தங்குவோம், இந்த காட்டுக்குள்ள எங்க போய் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவா, இந்த பூவை நீ வந்து சாப்பிடலாம், அது மட்டும் இல்லாம இந்த காளானை நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இதுல நம்ம ஹீரோயின் ஓகே ஓகே உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சேர்த்துக்கிறா. அப்படியே நைட் 2 பேரும் கேம்ப் மாதிரி நைட்ல தீயெல்லாம் பத்த வச்சு அங்கேயே தங்கிக்கிறாங்க. அப்பதான் 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இப்ப எதுக்கு நீ வந்து உங்க வீட்டுல இருந்து ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது, என்ன இந்த மாதிரி ஒரு மொக்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க, எனக்கு சும்மா பிடிக்கல, அதனால நான் என்னோட லைஃப் நானே பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் திருப்பி கேட்கறாங்க, நீ ஏன் ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், நான் வந்து சின்ன வயசு தான், நான் கொஞ்சம் குழந்தை மாதிரிதான் நடந்துப்பேன், பட் அதுக்காக வந்து ஆர்மியில சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு வந்து ஆர்மிக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல, இந்த ஊர்லயே இருந்து இந்த ஊர் மக்களை பாத்துக்கணும், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அதனால 2 பேருமே இங்க ஒரு டீல் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே லண்டன் தான் போறதா இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்து லண்டன் போலாம், ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் நீ வேற நான் வேற பாத்தியில போயிடணும், ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 2 பேரும் அங்க ஒரு டீல போட்டுட்டு இப்ப அப்படியே 2 பேரும் கிளம்பி லண்டனுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. வந்து சேர்ந்த கையோட நம்ம ஹீரோவை இதுக்கப்புறம் உன் வழியை பார்த்துட்டு நீ போ, நான் என் வழியை பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு போக மனசே இல்ல. என்ன தனியா விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ தனியா தான் இதுக்கப்புறம் சர்வே பண்ணி ஆகணும், பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வழியை அனுப்பிச்சு நம்ம ஹீரோயின் அவளுடைய வழியை பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமா அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வெளி உலகத்தை இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அதனால அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதனால ஒரு கடைக்கிட்ட போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு கேமரா பார்த்து சொல்றாங்க, எப்படியும் எங்க அண்ணனுங்க இதுக்கப்புறம் என்ன தேடி வருவாங்க, அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஆளே தெரியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மொத்தமா சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ட்ரெஸ் கடைக்குள்ள போறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஷெர்லாக் ஹோம்ஸும் மைக்ராஃப்டும் பயங்கரமா பேசிக்கிறாங்க. மைக்ராஃப்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப எப்படி தப்பிச்சு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காரு. அதனால ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்வாரு, சரி ஓகே நான் வேணா தங்கச்சியை தேடவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே மைக்ராஃப்ட் சொல்வாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவ என்னுடைய பொறுப்பு, நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன் வேலை என்ன, அம்மாவை தேடுறது தானே, அது மட்டும் நீ பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது கேட்டதும் நம்ம ஷெர்லாக் சொல்வாரு, நானும் அம்மாவை தான் தேடிட்டு இருக்கேன், அவளும் இதுக்குள்ளதான் வருவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மைக்ராஃப்ட் சொல்லுவான், லண்டன்ல பெரிய ஒரு டீமே நான் இறக்கிருக்கேன், கண்டிப்பா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு உடனே ஷெர்லாக் அப்பதான் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அதுல இருக்கும் 2 பசங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் சிரிப்பாரு நம்ம ஷெர்லாக், ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அது நம்ம தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் கடையில் நின்று ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த கடைக்காரங்க பார்த்ததும், என்ன தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் திரும்பி, நான் பையன் இல்ல பொண்ணு அப்படின்னு. ஓ நீ பொண்ணா, சரி சரி ஓகே ஓகே, பட் அந்த ட்ரெஸ் எல்லாம் உன்னால தொடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, அதெல்லாம் உன்னால வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப பயங்கரமா கலாய்க்கும். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ரொம்ப மாசா அவகிட்ட இருக்க கிராஸ் எல்லாம் எடுத்து காட்டுவா. அதை பார்த்தும், ஐயோ மேடம் வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்க, அதை எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை பார்த்தும் அப்படியே மாறிடுறான். அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கர மாசா ரொம்ப அழகா இருக்கு அவங்க பார்க்கவே. சோ அப்படியே அழகா வந்து நிக்கிறாங்க. அப்படியே அந்த கிழவி கூட பேச்சுவார்த்தை நடத்துறா. இந்த மாதிரி எனக்கு இன்னொரு அழகான இடம் ஒண்ணு வேணும் தங்கறதுக்கு, அதை மட்டும் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். அது கேட்டதும், அழகான இடம் தானே, இருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான இடத்துல கொண்டு போய் நம்ம ஹீரோயினை தள்ளிடுவா. சரி ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தேடுற பயணத்துல ஈடுபடுறாங்க நம்ம ஹீரோயின். சோ ஃபர்ஸ்ட் படியா தேடுறதுக்காக அவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், வேர்ட்ஸ் கேம் ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம ஹீரோயின் ரொம்ப சேஃபா இருக்காங்கன்றத அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவங்க அம்மா படிக்கிற ஒரு 4 நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாமே வேர்ட்ஸ் கேம் வச்சு ஒரு ஆட் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ல இன்னொரு விஷயத்த பாக்குறாங்க, அதுதான் நம்ம ஹீரோடைய போட்டோ. நம்ம ஹீரோவையும் அவங்க சைடு தேடிட்டு தான் இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு 2வது இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம ஹீரோயின் அனுப்புற மெசேஜஸ் அவங்க அம்மா பாக்குறாங்க இல்லையா அதெல்லாம் விஷயம் இல்ல, ரிப்ளை பண்றாங்களான்றதெல்லாம் விஷயம் இல்ல, நம்ம அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ நான் லண்டன்ல இருந்து நம்ம அம்மாக்கு எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா ஒரு லேடி கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த அட்ரஸ்க்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஏதோ கராத்தே ஸ்கூல் மாதிரி இருக்கு, எல்லாருமே கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க ஒரு லேடி வந்து பாக்குறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை தேடி தான் வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சொன்னதுமே என்னலா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோயினா பயங்கர நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அதான் கேக்குறாங்க, எங்க அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு ஸ்மாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா பயங்கர ஜித்தாச்சு, அவங்களே பிடிச்சி தூக்கி கீழே தள்ளி விட்டுறாங்க. பரவாயில்ல, நான் நினைச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க. சோ எனக்கு இந்த பாராட்டு எல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த லேடி சொல்லுவாங்க, உங்க அம்மா தேடுறது விட்டுடு, உங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒளிஞ்சு வாழ்றது ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க வழியில விட்டுடு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ஒரு பிளான்ல ஒரு கமிட்டட் ஆயிருக்காங்க. சோ நீ இந்த மாதிரி தேடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கமிட்மெண்ட் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இவங்க சின்ன வயசுல அந்த கேர்ள்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டைம்ல அந்த மீட்டிங்ல இவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதனால டக்குன்னு இவங்க கிட்ட, நீங்களுமே அந்த மீட்டிங்ல இருந்தீங்க
நீங்க தானே, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இதுல ஹெலிஸ் ஹவுஸ்மேன் அப்படின்னு ஒரு வேர்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வேர்டை இப்ப அந்த லேடி கிட்ட சொல்லி யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த லேடி டக்குன்னு ஒரு விஷயம் ஜர்க் ஆயிடுது. இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப பாக்குறாங்க. நீ இப்ப நீங்க இருந்து கொஞ்சம் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளப்பதான் பாக்குறாங்க. டக்குன்னு நம்ம இவங்களுக்கு ஒரு கிடுக்கு பிடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுவா. பட் நம்ம ஹீரோயினுக்கு அது பேக் அடியா வந்து விழுந்துரும். சரி, நம்ம அம்மா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு வித்தை ஒண்ணு இருக்கும், காலை பிடிச்சி கீழே தள்ளுறது. சரி, அதை ட்ரை பண்ணி பாக்கலாமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் அதுவுமே ஃபெயிலியர் ஆயிடுது. இது இப்படி மொக்க வாங்கினதுனால நம்ம ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வெடி மருந்து மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுல ஒண்ணுதான் அந்த ஹெலிஸ் ஹவுஸ்மேன், அது இல்லாம அந்த லேடி. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு நிறைய வேர்ட் கேட்டிருக்கோம். நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிச்சமான விஷயம், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஜம்பிள் பண்ணி பாக்குறது தான் ஐம் ஹவுஸ் லைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த லீடை பயன்படுத்தி அவங்க அப்படியே தேடி போறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பூட்டப்பட்ட ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுல வயலட் கலர்ல ஒரு ரிப்பன் ஒண்ணு தொங்கப்பட்டிருக்கு. இதுதான் அவங்க பர்த்டே கிஃப்ட்ல வந்திருக்கும். சோ அந்த கதவை அவங்க திறக்காம பின்பக்க வழியா உள்ள போக ட்ரை பண்றாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு கத்து கொடுத்த விஷயங்களா தான் இருக்கும். அதெல்லாமே பார்த்து ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹைப் ஆகுது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ அப்பதான் அவங்க ஒரு பேம்ப்ளெட்டை பாக்குறாங்க. அதுல பார்த்தா இவங்க ஒரு பெரிய தேர்தல் ஒன்று நடக்க போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கெடுக்கிறதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மண்டியில இப்ப மைண்ட் வாய்ஸ்டா நிறைய விஷயங்கள் ஓடுது. இப்ப நான் உன்னை தடுக்கணும்னு சொல்றியா, இல்ல உங்க கூட சேர்ந்து நானும் போராடணும்னு சொல்றியா, நீ என்னமா சொல்லுவாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடா அங்க இருந்து கிளம்புறாங்க. கரெக்டா அங்க இருந்து கிளம்புற டைம்ல நம்ம ஹீரோவை வந்துட்டு தாக்குனா அந்த பர்சனே வந்து நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சத்தியமா எனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா பொழக்கிறான். நம்ம ஹீரோயினியா தண்ணியில போட்டு முக்கி சாவடிக்கலாம் ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் செத்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா வராது அந்த கிடுக்குப்பிடி, அதை போடலாம் ட்ரை பண்றாங்க. பட் இந்த டைமும் அது மிஸ் ஆயிடுது. அப்படியே அடிச்சு தூக்கி பறக்க விட்டுறான். அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கே நம்ம ஹீரோயின் திரும்ப வந்து விழுந்துடுறாங்க. நீ யாருடி, எதுக்குடி நீ தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வயிற்றுலயே குத்துறான். பட் நல்ல வேலை நம்ம ஹீரோயின் அந்த கோட் சூட் போட்டிருந்ததுனால நம்ம ஹீரோயினுடைய வயிற்றுல வந்து கத்தி இறங்கவே இல்லை. இங்கதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் பண்றாங்க, அங்க இருக்கிற வெடிகுண்டு எல்லாத்தையும் வெடிக்க வச்சு அங்க வந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. அடிப்பட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இப்பதான் சின்ன வயசுல அவங்க அம்மா அவளுக்கு சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவளுக்கு இந்த மாதிரிதான் சின்ன வயசுல ஒரு ஆடை காப்பாத்துறதுக்காக போய் இவ பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு இவங்க அம்மா மருந்து போட்டுட்டே சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் நேச்சரோட படியாவே விட்டுறணும், அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. சாஃப்டான பர்சனை கொல்றதுக்காக இப்படி ஒருத்த வந்து நிக்கிறான், இவன் நம்ம அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்துருக்க கூடாது, இவனுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ற சக்தி கூட கிடையாது, நம்ம தான் இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேமரா பார்த்து அம்மா நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் தேடி வரேன், அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஊருக்கு தான் வராங்க. வரும்போதே விதவை கோலத்துல தான் வராங்க, ஒரு பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு. அது எதுக்காகன்னு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றது போகும்போது விதவை கோலத்துல போனா அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு பாயிண்ட் ஒன்று வேற சொல்றாங்க. இப்ப அப்படியே உள்ளேயும் போயிடுறாங்க. உள்ள பார்த்தா அவங்க ஹீரோடைய அம்மா, அவங்களுடைய பாட்டி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய மாமா எல்லாருமே இருக்காங்க. சோ யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி உங்க பையனுடைய கேஸ் எடுக்க வந்திருக்கிற டிடெக்டிவ் அப்படின்வாங்க. அதை கேட்டதும் எங்களுடைய பையனுடைய கேஸை யாருமே எடுக்க வேணாம், டிடெக்டிவ் கையில கொடுக்குற அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் விட மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோயின் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களை வச்சு இதை பண்ணி இவங்களை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளாத குறையா தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட் தான் நானு, அவர் வரதுக்கு முன்னாடி நான் தான் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டதும் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அங்க இன்னொரு டிடெக்டிவும் வராங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அவரோட கேஸ் எல்லாமே அவர் தனியா தான் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டதும் நீங்க வேணா என்கிட்ட 3 கொஸ்டின் கேளுங்க, நான் வேணா கரெக்டா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி இவங்க 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால 2 பேருமே வெளில போக சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் வெளில வந்து நின்னுட்டு அந்த இன்னொரு டிடெக்டிவ் நம்ம ஹீரோயினை பார்த்து ஷெர்லாக் ஹோம்ஸை பத்தி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பட்டு பட்டுன்னு ஆன்சர் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நானும் ஷெர்லாக் ஹோம்ஸும் நல்ல ஃப்ரெண்டு, செஸ் விளையாடும் போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் சரிப்போ என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஐயோ என்னடா அந்த கேஸ் எப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சுத்தி பாக்குறாங்க. அங்க புல்லெல்லாம் வெட்டிட்டு இருக்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இளவரசரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க இளவரசர் அரண்மனை விட்டு வெளில வந்து எங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த காட்டுக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அம்மாவுடைய ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் இருக்காரு. அங்க அவருடைய தங்கச்சி தேடுறதுக்காக வந்திருப்பாரு. அவருக்கு தெரியுது அவருடைய தங்கச்சி எங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு தான் போய் நிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை, பயங்கர தென்னாவட்டா பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னுடைய அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, சோ நீங்க இல்லீகலா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அவன் கீழே ஒரு பெரிய ஒரு கவர்மெண்டே இருக்கு, நாங்க நினைச்சா உங்களுடைய கதையை மொத்தமாவே
ஃபுல்லாவே அழிச்சிடலாம், உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எங்க அம்மாக்கு எழுதின லெட்டர் வச்சுதான், அது கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சிம்னில தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்டதும் அவங்க உடனே நீ பிரில்லியன்ட்னு எனக்கு தெரியும், நீ கண்டுபிடிச்சிடும், எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லுவாங்க, ஆமா அவங்களுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்காகவாது அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டதும் யாரு எலனாவா, எலனா வந்து ரொம்பவே வந்து டேலண்டடான பொண்ணு, ரொம்ப பிரில்லியன்ட், உன்ன மாதிரி கிடையாது, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு நீ என்னத்தை சம்பாதிச்சுட்ட, நீ தனியா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா பேசுறாங்க. அப்ப கேக்குறாங்க, அப்ப உங்களுக்கு அவ்வளவு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவ இங்க வந்திருக்கா கரெக்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவ இங்க வந்திருக்கா, அதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, உனக்கே அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உடனே எதுக்காக வரணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த உலகத்தையும் உன்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலா சூப்பரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தது வந்து நம்ம ஹீரோவுக்கு புரியுது, இவங்க பொலிட்டிக்கலா எதையோ மாத்த போறாங்க போல, இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் பார்த்தா அந்த பெரிய அண்ணனை தான் காட்டுறாங்க. ஒரு பார்பர் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா அந்த டிடெக்டிவ் லைட்டா எதையோ கெஸ் பண்ணிருக்கான் போல. சோ கண்டிப்பா இது வந்துட்டு இவங்களுடைய தங்கச்சியா தான் இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி தான் அவர் இங்க வந்திருப்பாரு. உடனே மைக்ராஃப்ட் சொல்றான், நீ அவளை கண்டுபிடிச்சு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நான் ரிவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம எலனாவை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கா. அவ வந்து பாக்குற அந்த காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு மரக்கிளை உடஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் எப்பவுமே ஒரு மரக்கிளையில தான் உட்காந்துட்டு இருப்பேன், அந்த கிளை டக்குன்னு உடஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை அங்க நோட் பண்றா. பார்த்தா அது உடஞ்சு விழுந்த மாதிரி இல்ல, யாரோ வெட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு மரத்துக்கு மேல ஒரு பெரிய ஒரு வீடியோ கட்டி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. அது மேல ஏறி போய் பார்த்தா அங்க உட்காந்து நம்ம ஹீரோ எல்லா பிளானையும் போட்டு வச்சிருக்கான். சோ அந்த மேப்ல அவன் எங்க போகணும் வரணும் அப்படின்றது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சிருக்கான். சரி இவங்க தேடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தப்பான இடத்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்கான். சோ அதனாலதான் வந்துட்டு அந்த இடத்தை தேடி வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவன் சும்மா குறிச்சு வச்ச இடத்துலதான் நம்ம ஹீரோயின் போய் மாட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா இம்ப்ரெஸ் ஆகுது, தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா பிளான் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கும் போதே அவ கையில ஒரு புக் ஒண்ணு மாட்டுது. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பூ ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு ஃபிளவர் ஷாப்போட அட்ரஸும் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அதை அங்க பாத்துட்டு இருக்கும் போதே கீழே இருந்து ரொம்ப நேரம் அதுல உட்காராத, வெயிட் தாங்காம கீழே உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. கீழே இறங்கி வந்து பார்த்தா இந்த பாட்டிமா, இந்த ட்ரெஸ் மாட்டிட்டு இங்க என்ன பண்ற, நீ இவங்கிட்ட இருந்து திருடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு உடனே நம்ம எல்லாம் சொல்வா, இல்ல நான் அவங்ககிட்ட இருந்து அடிச்சுதான் வாங்கினேன், எனக்கு குங்ஃபு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவாங்க. அதை பார்த்துதான் அந்த பாட்டிமா சிரிச்சிருவாங்க. அப்புறம் அப்படியே நடந்துகிட்டே ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த லண்டனே வந்துட்டு நாங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு, இது வந்து என் பையன் வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சான், இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு என் பேரன் பண்றான், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பேரனை மிஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க. நீ வந்து அவனை கண்டுபிடிச்ச அப்படின்னா இந்த மாதிரி பாட்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றத நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டிமா சொல்றாங்க, சரி நீ கிளம்பு, யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லோனாவும் பாட்டிமாக்கு தட்டி கொடுத்து, சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்க பேரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பேசிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. இப்ப அப்படியே நம்ம எல்லோல பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிளவர் மார்க்கெட்டுக்கு தான் போறாங்க. சோ கரெக்டா அவ இருக்கிற இடத்துக்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதை பார்த்ததும் திரும்பி பார்த்து இவனுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன நீயும் என்ன தேட ஆரம்பிச்சிட்டியா இந்த ரிவார்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எது ரிவார்டா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை புடிச்சு கொடுத்த காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவனை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இல்லாதப்ப நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ரிஸ்க்ல இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா நீ ஏன் என்ன ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ உன்னோட லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல இருக்குன்னு சொன்ன, அதை பத்தி கேட்கல, ஃபர்ஸ்ட் அதை பத்தி கேள்ற லூஸ் வயலே அப்படின்னு சொல்றா. உங்ககிட்ட இப்படி பேசினாலும் வேலைக்காகாது, ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்பு, உன்னை ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவனை காப்பாத்தி நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டு போறாங்க. சோ அந்த வீட்டையும் அப்படியே சுத்தி பாக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த பெட்ல வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்ததும், என்ன இதுக்கு இவ்வளவு நியூஸ் பேப்பர், எப்பயில இருந்து நியூஸ் படிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி எங்க அம்மாக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், அதுக்கு ரிப்ளை ஏதாச்சும் வருதான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் சொன்ன, உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காக போவான். அப்ப டீ போட்டுட்டு இருக்கும் போதே அவர் ஹீரோயின் சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச உன்னுடைய குடும்பத்துல இருந்தே யாராவது உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ கேட்பான், ஏன் அப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கேட்டனா என்ன சொல்றது, 1008 காரணம் இருக்கலாம், பணம் பொருள், நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டுடைய பவர் என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை கொலை பண்ண மாதிரியே உன்னையும் வந்து கொலை பண்றதுதான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவான். எது எங்க அப்பா கொலை பண்ணிட்டாங்களா, என்ன சொல்ற அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்துகிட்டு அந்த கதவு பக்கத்துல இருந்து யாரோ நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. சோ அந்த ஃபைட்ல நம்ம அந்த ஆளை அடிச்சு போட்டு மேல வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை தப்பிச்சு போக சொல்றாங்க, இப்ப நீங்க இருந்து கொஞ்சம் தப்பிச்சு போ, நான் மாட்டினா பரவாயில்ல, என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் நீ வந்துட்டு இப்போ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம், நீ கொஞ்சம் தப்பிச்சு போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்ல முடியாது, நான் உன்னை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்பான். அது பரவாயில்ல, நீ என்ன விட்டுட்டு போலாம், எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ அனுப்பிச்சு வச்சிடறான். அப்புறம் கடைசியா நம்ம என்னோல பிடிச்சிடறான். யாருன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் தான். என்னோல பிடிச்சி
அவங்க அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போகும்போது மைக்ராஃப்ட் பயங்கரமா திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் அழுவுறா, அவளால முடியவே இல்ல. சோ அழுது நீ படிட்டு ஃபர்ஸ்ட் நீ மறைச்சு வச்சிருக்கிற காசெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவளும் சரி வேற வழி இல்லாதனால அதெல்லாம் எடுத்து கொடுக்குறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினையும் அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்க. அந்த டீச்சரும் பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்ட்ரிக்ட்னா உனக்கு என்னன்னே தெரியாதுல்ல, நான் உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. சோ பயங்கரமா எப்படி சிரிக்கணும், அளவா சிரிக்கிறது எப்படி, நடக்கிறது எப்படி, சாப்பிடுறது எப்படின்னு ஒன்னொன்னா கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கா இது எதுவுமே சுத்தமா வரவே இல்லை. அதனாலேயே அந்த டீச்சர் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீ இப்படிலாம் பண்ண உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க. சோ அப்பதான் உன்னுடைய அண்ணன் உன்னை பார்க்க வந்திருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நான் என் தங்கச்சிகிட்ட தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் வெளில போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே, அவங்களுக்கு ஒரு வழி இல்லாததுனால அவங்க அப்படி கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினா வந்ததும் நம்ம ஷெர்லாக் ஹோம் கிட்ட இருக்கிற பேப்பரை தான் டக்குன்னு வாங்கி பாக்குறா. என்ன உனக்கு திடீர்னு பேப்பர் படிக்கிற ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சமகாண்டா, நீங்க தானே வந்துட்டு பெரிய அண்ணன் கிட்ட தேவையில்லாம மாட்டி விட்டுது, என்கிட்ட பணம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறான். உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லுவாரு, நீ போன இடத்துக்குலாம் நானுமே போயிருக்கேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, நிறைய தான் ரிசர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட்டும் பண்றாரு. சோ அப்ப நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்கறாரு, அப்ப நீ அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்குலாம் போனியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் போனேன் அப்படிங்கும்போது அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அம்மா உலகத்தை மாத்திரம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்கற, இப்ப கூட நீ வந்து உனக்கு ஏதோ ரிசர்ச் தேவைன்றதுனால நீ என்கிட்ட வந்திருக்க, ஒரு பாஸ்க்காக நீ என்கிட்ட வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். உடனே ஷெர்லாக் கோவம் வந்து, இப்ப நான் உனக்காக டிடெக்டிவ் அப்படின்றதுக்காகலாம் எதுக்கும் நான் வரல, நான் வந்து ஒரு மேல இருக்கிற பாசத்தினாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோவை பத்தியும் கேட்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா. சோ நீ என் பேர் சொல்லி அசிஸ்டன்ட்டும் போயிருக்க, அது மட்டும் இல்லாம நீயும் அவனும் தான் இங்க இருந்து தப்பிச்சு லண்டனுக்கு போயிருக்கீங்க, அங்க போயிட்டு கூட நீங்க அவனுக்கு கொஞ்சம் லைட்டா ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின் போது எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெர்லாக் கேட்கிறாரு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்ப இதை கேட்கதான் நீ வந்திருக்கியா இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் விளையாடிட்டு இருந்தா அந்த எலிக்குட்டி பொம்மை, அந்த பொம்மையை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா எமோஷனல் ஆயிடுது. இது வந்து நம்ம அம்மாவுடைய பில்லோ கடையில இருந்துச்சு, உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், எல்லாத்தையும் மண்டையில ஏற்போம், நீ யாருக்காகவும் ஒன்னு மாத்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை, நீ யாரு போதும் அப்படின்னு சொல்றாரு. சோ நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து அவர் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம ஆனா நம்ம கூட நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து பாக்குறா. அங்க நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோவுடைய போஸ்ட் வந்துட்டு இன்னொருத்தர் ஹீரோ இல்லாததுனால அது கொடுக்க போறதா வந்து போட்டாங்க. இது எப்படியே தடுக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்பதான் கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து வந்து உள்ள வைக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள இருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சு வரோம். அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கர சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, நீ பேச்சுவாக்குல ஒரு டைம் சொன்னேன், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு நிறைய மெமரி பவர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இப்ப எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ சொல்வாரு, இப்ப நான் தான் கொரியர் பாய், இந்த கொரியர் வந்து இப்ப தேவையில்லாம வந்துருச்சு, சோ இது வந்து ரிட்டர்ன் அனுப்ப போறோம், இப்ப இந்த கொரியருக்குள்ள இருக்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானு அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ஞாபகம் வருது, எப்படி இருந்தாலுமே வந்து அந்த கிழமை கிட்ட நம்ம வந்து மாட்டிப்போண்டா, அது வந்து துருவி கேட்கும், அது கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ எதுக்குமே பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோலவ வச்சுட்டு தள்ளிட்டு வர்றாரு. அவரு நினைச்ச மாதிரி அந்த கிழவி கிட்ட மாட்டிக்கிறான். ஒரு லேடி ஸ்கூல்ல நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவியும் கொஸ்டினா கேக்குது. சோ நம்ம ஹீரோவும் வளர ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாரு, பட் நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்களா மேம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, மைக்ராஃப்ட் தான் இந்த கிஃப்ட் கொடுத்துருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவனை அனுப்பிச்சுட்டு கேர்ள்ஸ் இந்த கிஃப்ட் எல்லாம் தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிடறாங்க. அந்த கிழவிக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ என்ன கொடுத்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. சம பல்பு அந்த கிழவிக்கு. கீழே பார்த்தா நம்ம ஹீரோவும் தப்பிச்சுட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடி வராங்க ரொம்ப சந்தோஷமா. அந்த காலகட்டத்துல இருந்த பைக்ல ஏறிக்கிறாங்க. சோ அதுல ஏறி ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த கிளவி அங்க இருந்து பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துது. சோ வண்டியில போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ சொல்வான், நம்ம இங்க இருந்து லண்டன் போறோம், சேஃபான இடத்துல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் சடனா ஸ்டாப் பண்றாங்க. என்னன்னு பார்த்து ரெண்டு வழி பிரியுது. சோ அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோயினுக்கு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வாழ்க்கையில எப்போ எல்லாருக்குமே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். சோ நீ என்ன முடிவு வேணா எடுக்கலாம், நீ எடுக்கிற முடிவுல நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கப்புறம் நீ பின்வாங்கவோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அது ஞாபகம் வருது. சோ டக்குன்னு நம்ம ஹீரோடைய அரண்மனைக்கு தான் வண்டியை விடுறான். நம்ம ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் ஓட போறதுல ஒளிய போறதுல உங்க அரண்மனைக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து பயப்படுறான். நம்ம ஒரு டைம் அங்க தப்பிக்கிறதே பெரிய பாடா இருந்துச்சு, என்னால திரும்ப எல்லாம் அந்த மாதிரி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ வந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, இன்னும் எத்தனை நாள் இப்படி ஓடி ஒளியலான்னு இருக்க, உனக்கு யார் இந்த மாதிரி பண்றாங்கன்றது நீ கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டைலாக் எல்லாம் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு நியூஸ் பேப்பர் ஒண்ணு காட்டுறாங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல பாரு, பொலிட்டிக்கலா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபேமிலில தான் யாரோ இதெல்லாம் மாத்த பாக்குறாங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு நீ வரமா இருக்கும், ஒருவேளை நீயும் இல்லைன்னா அந்த பதவிக்கு யார் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்னுடைய அங்கிள் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு. அப்ப கண்டிப்பா இதுக்கெல்லாம் மூல காரணம் அவரா தான் இருப்பாரு, அவர் ஒரு பயங்கர
பயங்கரமான பலசாலி, அவரெல்லாம் நம்மளால எப்படி தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நம்ம பயவிடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் ஆமா லைட்டா எனக்கும் இருக்கு, பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த அரண்மனைக்கே போயிடுறா. கூட்டு போனா உள்ள போய் பார்த்தா பயங்கர இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம கன் ஷூட்டும் நடக்குது. நம்ம ஹீரோயினை தாக்குற மாதிரி தான் இருக்கு. அப்படி இப்படின்னு ஓடி ஒரு காரிடாருக்குள்ள வந்துடுறாங்க. எல்லா டோருமே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. யாரா இது பண்றதுன்னு பார்த்தா ஒரு கொலகாரன். அவன் அங்கிருந்து வரும்போதே சுட்டுக்கிட்டே வரான். சோ நம்ம எல்லோரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனை எப்படியாச்சும் இங்க இருந்து திசை திருப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திசை திருப்ப ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலுமே அந்த கொலகாரன் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடான். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடில இருந்து போய் அவனை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. சோ அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவங்க அடிபட்டு அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. இப்ப இவளுக்கு இங்க இருந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுவான். சுடப்ப ஒரு நேரத்துல நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கும் மயக்கம் தெளியுது. சமகாண்டாகுறாங்க நம்ம ஹீரோயின். அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு லாஸ்ட் 2 டைம் அவங்களுடைய ஃபேவரட்டான அந்த கிடுக்குடி போட முடியாம போயிடுச்சுல, அது வந்து இந்த டைம் போடுறாங்க. சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறாங்க. அதுல வந்து அவன் தலை போய் ஒரு இடத்துல இடிச்சு சம்பவ இடத்துலயே அவனுக்கு மறுகை ஆயிடுறான். சோ அவன்கிட்ட இந்த ஏதாவது வாங்க முடியுமான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேக்குறாங்க யார் ஒண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் அதுக்குள்ள அவன் செத்து போயிடுறான் அப்படின்றதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாசமா பார்க்கும்போது பாட்டி திடீர்னு ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க அவங்க நெஞ்சிலேயே. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த பாட்டி தான் ஆட்சியில இருக்கு. சோ அவளே இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அவன் பையனை கொன்னான். இப்ப அடுத்து அவங்களுடைய பேரனை கொல்றான். சோ அடுத்து இவ்வளவு ஷூட் பண்ணி கொள்ளலாம்னு பாக்கிறதுக்குள்ள கன்னுடைய புல்லட் காலி ஆயிடுது. சோ அந்த கன்னை கடகடன் புடுங்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை எழுப்பறதுக்காக ட்ரை பண்றா. பயங்கரமா அழுகுறாங்க என்னலாம். சோ அப்ப பார்த்து டக்குன்னு கை அசைற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் சாகல. ஏன்னா அவன் பாடியில வந்துட்டு ஷீல்டு மாதிரி ஒண்ணு போட்டுட்டு இருப்பான். அதனால அந்த புல்லட் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே மாசா எழுந்து நின்று பாட்டி இதுக்கப்புறம் உன் டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணி ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை போட்டு கொடுத்து அந்த டிடெக்டிவ் கிட்ட தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்க போய் அரெஸ்ட் பண்ணலாம், அந்த கிழவி மேலதான் எல்லா தப்புமே இருக்கு, நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு துப்பு தான் கொடுக்குறேன், அந்த கேஸ் நான் எடுத்து நடத்த போறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்துட்டு நீங்க அந்த கிழவியை சந்திக்கப்படுறீங்க, மேபி அவங்களுடைய மாமாவால கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ இருக்கும், அதை காட்டுறாரு. அந்த போட்டோல அவர் ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி காட்டுறாங்க. சோ அந்த வார் நடக்கும்போது அவர் வந்து அந்த ஆர்மியில தான் இருந்திருப்பாரு. சோ அதனால அவருக்கு எந்த விதமான இந்த மோட்டிவும் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டிக்கு தான் மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பலான்னு பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும், அது நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி கேளு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்வாரு இந்த மாதிரி அந்த கிழவிதான் குற்றவாளி அப்படின்றது நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்பாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பெருமையா கர்வமா நடந்து வருவாரு. சோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு கேட் மட்டும் இருக்கு. சோ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற உன் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் சொல்வா தெரியல, இதுக்கப்புறம் அப்படியே போகும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவா. உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ற மாதிரியே எப்பவும் பேசுவா. சோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நம்ம எப்ப மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் கேக்குறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் சொல்வா அப்படிலாம் நீ என்ன சீக்கிரம் கழட்டி விட்டுற முடியாது, கண்டிப்பா நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், நான் எங்கேயாச்சும் தான் சீட் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அங்கிருந்து அப்படியே ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தா அவங்க அம்மாவுடைய மெசேஜ் ஒண்ணு இருக்கு. சோ அது ஒரு கோடு மாதிரி இருக்கு. அது கிராக் பண்ணி பார்த்தா ராயல் அகாடமில இன்னைக்கு நைட் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லி போட்டு. பட் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இது கண்டிப்பா நம்ம அம்மாவா இருக்காது, இவ்வளவு ஈஸியாலாம் நம்ம அம்மா நமக்கு வந்துட்டு கோட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இது கண்டிப்பா வந்து இந்த ஷெர்லாக்கோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவனை பார்க்க வரும்போது கடகடன்னு ஸ்பீடா அந்த நியூஸ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கி இந்த பேஜை பார்த்தேன். சோ அதை அவன் நோட் பண்ணிருப்பான். சோ அதனால என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை அவன் பண்ணிருப்பான், அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி டக்குன்னு திரும்பி வந்து கேமரா பார்த்து அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருந்த வண்டியை போயிட்டு இந்த மாதிரி உனக்கு $5 தரேன், நம்ம 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த அண்ணனுங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு பெரியண்ணன் சொல்வாரு அவ கண்டிப்பா இந்த பக்கம் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ வருவா, ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் சொல்வாரு. இந்த பொண்ணெல்லாம் என்னால பாத்துக்கவே முடியாதுப்பா சாமி, நீயே பாத்துக்கோ, இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அவளை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா நானே அவளை பாத்துக்கிறேன், நீ கவலையப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெர்லாக்கும் சொல்வாரு. மைக்ராஃப்ட் கேட்பாரு இந்த மாதிரி அந்த இளவரசருக்கும் நம்ம தங்கச்சிக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் போகுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியேதான் ரொம்ப சந்தோஷம் தான், நம்மளும் ராஜ பரம்பரை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. அப்படியே அங்க இருந்து பெரிய என்ன கிளம்பி போயிடுவாரு. சின்ன இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு எலி ஒண்ணு, குட்டி எலி இருக்கும், நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல விளையாடின எலி இருக்கும். அதை பார்த்ததும் நீங்க வந்துட்டு போயிருக்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இது வச்சிருக்கேன் இல்லையா, சரி ஓகே உன் லைஃப்ல உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ வாழ, உன்னை நான் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கிட்ட இருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம ஷெர்லாக் வந்து கிளம்பிடுவாரு. அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறதே நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நம்ம இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. சரி அம்மாவோட ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிக்கிறது அவங்களுடைய அம்மா. பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க கையில வச்சிருக்க எலி பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மை உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது ஷெர்லாக் தான் எடுத்து கொடுத்தாரு
அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துக்குமே ஷெர்லாக்னு சொல்லும்போது அவங்க அம்மா புரியுது, ஓகே நீங்க 2 பேரும் நல்லாவே கனெக்டட் ஆயிட்டீங்க போலயே, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா எமோஷனல் ஆகுது, கண்ணெல்லாம் கலங்கி தான் நிக்கிறாங்க அவங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்தே வந்து நான் இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைச்சேன், அப்புறம் நீ என்னோட லைஃப்ல வந்து நீ என்னோட உலகமா மாறின, சோ அதுக்கப்புறம் உனக்காகவே நான் இருக்கணும்னு நினைச்சேன், இப்போ என் குழந்தை வாழற உலகம் நான் வந்து வடிவமைக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இவ்வளோத்தையும் பண்ணேன், உன்னுடைய லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீயா சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் அந்த ரிடில்ஸ் எல்லாமே வச்சு நீ ரொம்ப அழகாவே வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். சோ அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சு கொஞ்ச நேரம் பாச மழையில நனைஞ்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம எனாலோ தான் காட்டுறாங்க. கேமரா பார்த்து நம்ம கிட்ட பேசுறாங்க, என் பேர் தான் எனாலா, என் நேம திருப்பி போட்டா அலோன்னு வரும், என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களோட லைஃப் அவங்கவுங்களே சூஸ் பண்ணிட்டாங்க, ஏன் நான் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஓனான விஷயங்கள் எல்லாமே நானே எல்லாத்தையும் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ரிடில்ஸ் எல்லாமே வச்சாங்க, சோ நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்றத நான் இப்ப புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த பார்ட் இங்க முடியுது. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.